வண்டி கேட்டால் தருவானா? மாப்பிள்ள வெளியே போகிறேன், பைக் இருந்தால் கூட. பைக் கேட்குறப்ப தான் நம்மளை கண்ணுக்கு தெரியும். சைக்கிள் வச்சுருந்த பையன் நீ இவ்வளோ பைக் வச்சுன்னுக்கிறான். பணம் தான் காரணம். என்ன மாப்பிள்ள, அந்த தெருமோனியில் பெயிண்ட் அடிக்கிற ஒரு வீடு இருக்கும், அது ஒட்டினாப்புல ப்ளூ கலர் R15 இருக்கும், அதை போய் எடுத்துனா மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள எல்லார்கிட்டையும் பைக் குத்துனுக்காதரா. எத்தனை நாள் எத்தனை வந்துடுறானுங்களா? பாரு அவனுக்கு வீட்டாண்டே விட்டு வச்சுக்கிறானுங்க. டேய், அது ஏன் வண்டி இல்லைடா, அவன் வண்டி தான். அவன் வண்டியா? அவனால ஊரில் இல்லை, அதான் வண்டி சும்மா சொல்லிட்டு போயிட்டு ஊற்றேன். டேய், மற்ற வண்டிலாம் எனக்கு வேணாம், எனக்கு உன் வண்டியை கொடு. ஏன் பைக்கா? டேய், இது ஏன் வண்டி இல்லைடா, இது மேல் வீட்டுக்கார இருந்து. அவன் நைட் ஷிஃப்ட்டு, அவன் எழுந்து 2 மணி ஆகும். நம்ம காலை 6 மணிக்கெலாம் எழுந்து வீடு பால் பாயிட்டு போட்டு அக்கா பசங்களை ஸ்கூலில் விட்டு அப்படியே அக்காவை வேலையில் விட்டு அப்படியே வண்டியை தந்து விட்டு கதையை துவச்சி விட்ருவோம் மச்சான். டேய், அப்போ எதுவுமே உன் வண்டி இல்லையா? வண்டி எதுவும் எழுந்து இல்லைடா, சாவி தான் எழுந்து. எனக்கு பைக்கே வேணாம்.